எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்தவாசியில் ரீசெண்டாக ரெனோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்ரீ லக்ஷ்மி தியேட்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்தவாசியில் ஆல்ரெடி பத்மாவதின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த சேம் குரூப் தான் இந்த லக்ஷ்மி தேட்டரையும் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க, அதாவது டிக்கெட்னையும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இங்கே பார்க்கிங்க்கு பைக்கு 10 ரூபாவும், ஆட்டோக்கு 20 ரூபாவும், காருக்கு 30 ரூபாவும் ஒரு ஷோக்கு பார்க்கிங் சார்ஜஸாக கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட கேன்டீன் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஃபுட்டை பற்றி பார்த்தோன்னா வாட்டர் பாட்டில் 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாப்கார்ன் டின் 80 ரூபா வரைக்கும் தான் இங்கே இருக்கிற ஃபுட்டோட ஸ்நாக் ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஆப்போசிட்லேயே, அதாவது கேன்டீன் ஆப்போசிட்லேயே ஃப்ரீயாக குடிக்க ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சுருக்காங்க. அதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம். தேட்டர்லேருந்து உள்ளே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி தான் ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது. டாய்லெட் மொத்தம் 2 வச்சுருக்காங்க ஜென்ஸுக்கு, அதாவது யூரினலுக்கு 1, டாய்லெட் 1 தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு சின்ன சைஸ் ரெஸ்ட் ரூம் சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாகவே க்ளீன் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வெளியே வெயிட் பண்ண ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால கன்ஜஸ்டட் ஆக வாய்ப்பு இல்லை. இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் தான். ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே பால்கனி கொண்ட தேட்டர் இது தான். இந்த லக்ஷ்மி தேட்டரோட பால்கனி தேட்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. பால்கனிக்கும் தனியாக செப்பரேட்டாக ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த லக்ஷ்மி தேட்டரில் கடைசியாக பார்த்த படம்னா விஜய் ஆண்டனியோட இந்தியா பாகிஸ்தான் தான். அப்போது தேட்ரு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும். இப்போது அப்படியே தலைகீழாக மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரெனோவேஷன் ஒர்க்கை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன ரெனோவேஷன் ஒர்க்கை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த லக்ஷ்மி தேட்டரில் கர்வ்டு ஸ்க்ரீனே யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் நல்லா கர்வ்டாகவே இருக்குது. சின்ன சைஸ் சொல்ல முடியாது, பெரிய சைஸ் சொல்ல முடியாது. இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் சைஸே கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் பால்கனி ஏரோலேருந்து படம் பார்த்தா கூட ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ தெளிவாக தெரியும். சின்ன ஸ்க்ரீன்ற ஃபீலே வராது. எங்கேருந்து படத்தை பார்த்தாலும் அவ்வளோ கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குன்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷன் என்னென்னா அந்த டான்ஸிங் லைட், செலிப்ரேஷன் லைட் தான். நம்ம அம்பத்தூர் ஸ்ரீ முருகனில் இருக்க மாதிரியே லைட்டிங் கொடுத்துருக்காங்க. பாட்டுக்கும் அந்த ஹீரோ இன்ட்ரோஷனுக்கும் அந்த லைட்டை யூஸ் பண்ணுறாங்க. சீனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த லைட்டிங் வந்து சிங்க் ஆகிறத பார்க்கும்போது ரொம்பவே அழகாகவே இருக்குது. இந்த பால்கனிக்கு இவங்க பால்கனி தான் டிக்கெட்டை பிரிக்கிறாங்க. இந்த பால்கனிக்கு 130 ரூபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பால்கனியில் ஒரே நேரத்தில் 110 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸ்லைடிங் இல்லைனாலும் கம்ஃபர்டபுளாகவே நம்மளால் படத்தை பார்க்க முடியும். அந்தளவுக்கு சீட்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது. முக்கியமாக பால்கனியில் ஏசி இன்னும் சூப்பராகவே இருக்குது. இது வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பால்கனியை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க என்ட்ரன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் தேட்டர் டோரை ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு அந்த ஸ்க்ரீன் தான் எக்ஸாக்டாக தெரியும். அதாவது அந்த கர்வ்டு ஸ்க்ரீன் தான் தெரியும். நீங்கள் எங்கேருந்து படம் பார்த்தாலும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சூப்பராகவே இருக்குது. பால்கனியோடு சேர்த்து டிக்கெட்ஸை இவங்க மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பால்கனி, ப்ரீமியம், எக்கானமி, எலைட்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. பால்கனிக்கு மட்டும் 130 ரூபாவும், ப்ரீமியம், எலைட், எக்கனாமிக்கு 100 ரூபாவும் இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 4 கிளாஸையும் சேர்த்து இந்த லக்ஷ்மி தேட்டரில் ஒரே ஷோவில் 395 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய தேட்டரில் போடுற மாதிரியே சாங் ஓடுது. அது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலை கொடுக்குது. அதேமாதிரி மூவி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி பெல் அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு விண்டேஜ் ஃபீலை தருது. இன்டர்வல்லையும் பெல் அடிக்கிறாங்க, படம் முடிஞ்சும் அந்த பெல் அடிக்கிறாங்க. அது உண்மையிலேயே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கே டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 24 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. அதாவது பால்கனியும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரையும் சேர்த்து டோட்டலாக இங்கே 24 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே ஜேபிஎல் பிராண்டோட ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது. அதை விட பேஸ் எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குது. பஞ்சு ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் பண்ண முடியுது. அந்த பஞ்ச் வந்து பால்கனி ஏரோலையும் நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் சவுண்ட் எஃபெக்ட் இங்கே டாப் நாச்சாக இருக்குன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த கர்வ்டு ஸ்க்ரீனுக்கு இவங்க கிறிஸ்டியோட 2K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் இருக்க தேட்டருக்கு ஒரு நார்மல் 2K ப்ரொஜெக்ஷன் போட்டாலே பெருசாக எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க ஆடியன்ஸ். ஆனால் முக்கியமாக 2K RGB அதுவும் கிறிஸ்டியோட ப்ரொஜெக்ஷன் போடுறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். பிக்சர் குவாலிட்டியும் இந்த ஸ்க்ரீனில் டாப் நாச்சாக இருக்குது. எந்த வித நெகட்டிவும் சொல்ல முடியாது.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு ரொம்ப மினிமல் ஆடியன்ஸ் இருந்தாலும் ஏசி லெவலை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு சொட்டு கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதுவும் கூடுதல் சிறப்பான விஷயம் சொல்ல முடியும். ஓவராலாக இந்த லக்ஷ்மி தேட்டர் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பத்மாவதி ஸ்க்ரீனை பார்த்ததுமே இந்த தேட்டர் ரெனோவேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெனோவேஷன் பண்ணதுமே பர்மிஷன் கேட்டதும் வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துட்டு நமக்கு கூட ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஸ்டாஃப்ஸும் ரொம்ப இங்கே ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க. பத்மாவதி மாதிரியே இந்த லக்ஷ்மி தேட்டரும் என்ன ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நீங்கள் யாராவது தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் டால்பி டெமோ எதுவுமே போடலை. அதனால் இந்த ஸ்க்ரீனோட UFO டெமோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Film Organizers, the new standard for on-demand international quality films in digital high definition. UFO